பொல்லாத மூர்க்கர் சேர்ந்து தொல்லை தந்தார்கள் தொடர்ந்து. அல்லாஹ்வின் கருணையாலே ஆபத்தெல்லாம் கடந்து அடைந்தீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூலுல்லாவே. அடைந்தீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى عز وجل: ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا لبستم وإذا تبضعتم فابتدعوا بيمانكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு துவங்குகிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சர்தார் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு நமது பழக்கங்கள் தகுதி பெறட்டும் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்புக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், அத்தனை நபிமார்களும் ஒவ்வொரு நபியும் தனக்கென்று ஒரு பழக்கத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். வந்த நபிமார்களில் யாரும் ஒருவர் கூட தீய பழக்கத்திற்கு ஆளானவர் என்று சொல்ல முடியாது. ஏறக்குறைய 1.25 லட்சம் நபிமார்கள், ஒவ்வொரு நபியுமே ஒரு ஆதத், ஒரு பழக்கம் இருந்தது. நல்ல பழக்கம், குட் ஹேபிட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நல்ல பழக்கம் 1-2 நபிமார்கள் மட்டும் இருந்துச்சுன்னு வரலாறு இல்லை. 1.25 லட்சம் நபிமார்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள். அப்படின்ற போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு நபியிலும் ஒரு ஆதத் இருந்தது. அந்த ஆதத், அந்த பழக்கத்தை அந்த நபிமார்கள் தன் வாழ்க்கையிலே அமல்படுத்தினார்கள். மவுத்து வரைக்கும் அந்த பழக்கத்துடன் வாழ்ந்தார்கள். சில நல்ல பழக்கங்களை அல்லாஹ் வஹியாக அறிவிக்காவிட்டாலும், நபிமொழிகளில் நபிகள் நாயகம் அதை பொன்மொழியாவிட்டாலும், நமக்கு என்று கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து ஆய்வறிந்து அந்த நல்ல பழக்கங்களை நாம் நம் வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுதுதான் அந்த பழக்கங்களால் நம்மளுடைய தகுதிகள் உயர்வு அடையும், அந்த பழக்கங்களால் நம்மளுடைய கண்ணியம் மேம்படும் என்றார்கள் கண்மணி நாயகம். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், 1.25 லட்சம் நபிமார்களில் முதல் மனிதரும் ஆதம் தான், முதல் நபியும் ஆதம் தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மீறி ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அவர்கள்
அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் என்று கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. 40 ஆண்டு காலம் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற வாசகம்தான் தொடர் துஆவாக இருந்தது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். அதுவரைக்கும் அவங்க தௌபா என்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. சொர்க்கத்தில் இருக்கும்போதுனா அல்லாஹ் என்னை மன்னிச்சுன்னு சொல்லலை. துனியாவுக்கு எப்போ வந்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் தௌபாவுடைய வாசலிலே வருகிறார்கள். அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் அவர்களை உணர வைத்து தௌபா செய்ய வைக்கிறார். அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்பதற்கு 40 ஆண்டு காலம் கால அவகாசம் நீடித்தார். நீங்க கவனிக்கணும், ஒரு நபி, முதல் மனிதர், உலகத்துல யாருமே இல்லை. பாடம் சொல்லி தராமல் பரீட்சை கேட்க முடியாது. அதுபோல சமுதாயமே இல்லை, சமூகமே இல்லை. ஒற்றை நபியாக ஒரு மனிதராக ஏதோ தவறு அறிந்து செய்து தெரியாமே செய்து விட்டார். அந்த தவறுக்கு ஒரு நொடியில் மன்னிப்பு தர வேண்டிய அல்லாஹ் தன்னை குர்ஆன் முழுக்க எங்கேயும் கஃபூர் ரஹீம் என்றெல்லாம் பேசக்கூடியவன். ஒரு நபி கேட்கக்கூடிய துஆவை எதற்கு 40 வருடம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார், மழை வேண்டும் என்றால் அந்த மனிதர் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டார். அந்த மனிதர் கூட்டத்தில் உடனே தௌபா செய்தார். அல்லாஹ் உடனே மழையை தந்தான். ஒரு இடத்தில் ஒரு பாவி துஆ கேட்க ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அல்லாஹ் தௌபாவை ஏற்கிறான். ஒரு இடத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் தெரியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து என்று கேட்ட அடுத்த கணம் மன்னிப்பை தராமல் 40 வருடம் கால அவகாசம் நீட்டிப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் யோசித்த யோசனை, இந்த உலகத்திற்கு முதல் நபியும் இவர்தான், இந்த உலகத்திற்கு முதல் மனிதரும் இவர்தான். எனவே நல்லது எதுவாக இருந்தாலும் அது இவரிடத்திலிருந்து தான் இந்த உலகத்திற்கு போக வேண்டும். இவரிடத்திலிருந்து போகக்கூடிய நல்லதும் கெட்டதும் வெறும் கெட்டதாகவே போய்விட்டால் இவருக்கு பின்னால் வரும் சந்ததிகள் எல்லாம் வழிகட்டு போய்விடுவார்கள் என்ற நோக்கத்தில், உயர்ந்த நோக்கத்தில் நபி ஆதம் செய்தது ஒரு சிறு தவறாக இருந்தாலும், ஒரு பழம் பறித்து சாப்பிட்டது ஒரு பெரிய குற்றமாக நம் பார்வையில் இல்லாமல் நாம் அதை எடுத்துக்கொண்டாலும் தவறுதான். எனவே தவறை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தாமல் தௌபாவை ஏன் முன்னிலைப்படுத்த வேண்டும்? அது 40 வருஷம் அல்லாஹ் அந்த தௌபாவை நீடிக்கணும். அல்லாஹ் சொல்ல வருவது, நபி ஆதம் இடத்துல ஒரு வழக்கம் வரணும். முதல் மனுஷன், முதல் நபி, அவரே அந்த தவறை உணர்ந்துக்காம தாந்தோடித்தனமா கவனக்குறைவா இருந்துட்டார், பின்னால் வரும் எல்லோரும் அந்த தவறை செய்வார்கள் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தவறுக்கு 40 ஆண்டு காலம் அல்லாஹ் கால அவகாசம் எடுத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் தரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது என்று சொன்னால் அதுவும் 40 ஆண்டு காலம். அவங்க வாழ்ந்தது 950 வருஷம். ஆனா 40 வருஷம் தொடர்ந்து அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று தொடர் தௌபா. இன்னைக்கு அந்த தௌபா நம் வாழும் நிகழ்காலத்தில் நமக்கு மத்தியிலும் இருக்கிறது. அப்ப அந்த 40 ஆண்டு கால தௌபாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் நபி ஆதமுடைய கிரேடை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். அவருடைய தகுதி அல்லாஹ் தஆலா இன்னும் தகுதி பெற செய்கிறான். இப்படி இன்று பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களில், முஸ்லிம்களுடைய வாழ்வியலில் பழக்க வழக்கங்களை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது முஸ்லிம்களிடத்துல தகுதி பெற மாதிரி பழக்கங்கள் எதுவுமே காண கிடைக்கல. சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமிடத்தில் பழகினால் அவருடைய குணாதிசயங்கள் அப்படியே இன்னொரு முஸ்லிமிட பிரதிபலிக்குவார்கள். ஏன்னா முஸ்லிமுடைய வாழ்க்கை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரே துவா தான். தூங்கி எழுந்திரிச்சா துவா, சாப்பிட்டா துவா, தண்ணி குடிச்சா துவா, ஆடை ஊற்றினா துவா, கண்ணாடியை பார்த்தா துவா, வீட்டை விட்டு புறப்பட்டா துவா, வழியில் ஏதாவது தடுக்கல் ஏற்பட்டா துவா, எல்லாத்துக்குமே துவா தான். வாழ்க்கையிலே ஒரு வணக்கம் தான். ஒரு முஸ்லிம் இடத்துல ஒரு முஸ்லிம் பழகினால் சொல்லிவிடலாம் இவர் குணங்கள் அப்படி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் காலம் என்று அப்படி இல்லை. ஒரு முஸ்லிம் இடத்துல பழகலாம் வேண்டாம். ஒரு முஸ்லீமை தூரத்திலிருந்து பார்த்தாலே போதும், அவன் எவ்வளவு கெட்ட குணங்களுக்கு சொந்தக்காரன் என்று புட்டு வைக்கலாம். அவனா மது குடிக்கிறவன், அவனா போதைக்கு அடிமையானவன், அவனா விபச்சாரத்துக்கு அடிமையானவன்,
அவனா அத்தா அம்மாவை பார்க்காதவன், அவனா குடும்பத்தை கவனிக்காதவன், அவனா சமூகத்தில் அக்கறை இல்லாதவன். அடுக்கலாம், எல்லா தவறுகளையும் அடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு முஸ்லிமுடைய ஆதத் பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்தவர்களே, இந்த பழக்கங்களோடு ஒரு மனிதன் வாழ்வானையானால் அந்த மனிதனுடைய தகுதி அல்லாஹ் நபிமொழிகளை சொல்லுவார், ரசூல் சொல்லுவார்கள், சொந்த வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ் கேவலப்படுத்துவான். உங்க மனைவி உங்களை மதிக்காது, உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையில வரலன்னா நம்மளை சுத்தி இருக்கிற குடும்பத்தார்கள் முதல்ல நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அடுத்து தெருக்காரன், அடுத்து ஊருக்காரங்க, நாளை அது மாஷர் வரைக்கும் தொடரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுகிற பொழுது கேட்கப்படுவார்கள், இவர்கள் யார்? சொல்லப்படும், இவர்கள் கேடு கெட்டவர்கள், அநீதம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அறிமுகப்படுத்தப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு வசனத்தை சொல்லி காண்பிப்பார்கள். யுனப்பஉல் இன்சான பிமா கத்தபது வ ஐனி பிமா அஹர். மனிதர்கள் முற்படுத்தி வைப்பதையும் பிற்படுத்தி வைப்பதையும் நாளை மறுமைக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவார். இந்த உலகத்தில் நீங்க நல்ல பழக்கங்களோடு வாழ்ந்தா அது மறுமையில பலன் தரும். இந்த உலகத்துல நீங்க தீய பழக்கங்களோடு வாழ்ந்தா அதுவும் நாளை மறுமையில உங்களுக்கு தொந்தரவு தரும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் கெட்ட பழக்கங்களோடு வாழ்ந்து இங்கேயும் அனுபவித்து நாளை மன்னரையிலும் மறுமை அனுபவிக்கக்கூடியவர்களை பார்த்துதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே ஒரு ஹாதிம் பணிவிடையாளர் இருந்தார். அவருக்கு பெயர் ரபியா. பெருமானாருக்கு எப்பொழுதுமே ஹிதமத் செய்யக்கூடியவர். நபிகளாருக்கு தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒது செய்வதற்கு தண்ணி எடுத்து வைக்கக்கூடியவர். பணியாளராக இருந்த ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு காலம் கடந்தது, திருமணனுடைய வயது எட்டியது, திருமணம் நடந்தது, முடிந்தது. உலகத்தினுடைய யதார்த்தம், எல்லா மணமகன்களும் முதல் நாள் முதல் இரவில் தன் ஆசை மனைவியோடு இருப்பார்கள். காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு என்று தத்துவம் சொல்வதை போல், விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வதை போல் அவரவர் மனைவிகள் அவர்களுக்கு சொர்க்க அழகிகள் தான். ரபியா ரலியல்லாஹு அவர்கள் தன் மனைவியோடு இருக்க வேண்டிய அந்த முதல் நாள் முதல் இரவில் அங்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊண்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. உலக வரலாற்றில் இந்த மாதிரி எந்த மணமகனும் நடந்திருக்க மாட்டார். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நடந்தார். 3 இரவுகளில் 2 இரவு கழிந்தது. 3வது இரவு தஹஜ்ஜத். நபிகள் பெருமானார் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருந்தார்கள். கதவை திறந்தால் ரபியா ரலியல்லாஹு அவர்கள் வாசல்ல உட்கார்ந்து தூக்க கலக்கத்தோடு விழிச்சு இருக்கிறார். ரசூல் கேட்டார்கள், என்ன ரபியா, இன்று உனக்கு முதல் நாள் முதல் இரவு, நீ உன் மனைவியோடு இல்லாமல் என் வீட்டு வாசலிலே இருப்பதற்கான காரணம்? ரபியா ரதி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூல், யா ஹாத்தமுன் நபி, உங்களுக்கு பணியோடை செய்யக்கூடிய நேரம் அல்லவா இது? இந்த நேரத்தில் நான் என் மனைவியோடு இருந்தால் உங்களுக்கு யாரு பணியோடை செய்வார்கள்? உங்களுக்கு யாரு குடும்பத்து செய்வார்கள்? நீங்கள் தவிக்க மாட்டீர்களா? என்னை தேட மாட்டீர்களா? ரபியா ரதி கவலையோடு தன் கவலையை சொன்னபோது நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். தன் மனைவியும் ஒதுக்கி வைத்தார்கள், தன்னுடைய ஒட்டுமொத்த ஆசைகளையும் ஒதுக்கி. ஒரு ஆணுக்கு சந்தோஷமே அங்கதானங்க. பிறந்த பிறப்பின் அடையாளமும் பிறந்த பிறப்பின் ஒட்டுமொத்த சந்தோஷமும், அது பேரின்பம் பெருமின்பம் இல்லாவிட்டால் சிற்றின்பமாக இருந்தாலும், ஒரு ஆண் முதல் நாள் முதல் இரவு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இப்படி யாராவது மனத்தனமா போவாங்க என்று ஊர் கேள்வி பேசினாலும் பரவாயில்லை. ஊர் பேசுவது இருக்கட்டும், முதலில் மனைவி என்ன நினைப்பார் அதுவும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிவிடைகளை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதன் ரபியா ரலியல்லாஹு அவர்கள் முதல் நாள் இரவு கூட பார்க்காமல் பெருமானார் வீட்டில் அமர்ந்தார்கள் என்று சொன்னால், இதைத்தான் சாலிஹீன்கள் சொல்லுவார்கள் நல்ல பழக்கம் என்று சொல்வார்கள். நல்ல ஆதத், நல்ல பழக்கங்களை நம் வாழ்வியாக நாம் கொண்டு எடுத்துக்கொண்டால்
வணக்கத்திற்கு அடுத்த கட்டம் நல்ல பழக்கங்களை நாம் உருவாக்கி கொண்டால் அந்த பழக்கங்கள் எவ்வளவு பெரிய இன்பம் வந்தாலும் அதை செய்துவிட்டு தான் அடுத்து என்ற ஒரு உறுதி நம்மிடத்தில் வரும். இதை சொல்வதற்கான காரணம் இதுதான். மனைவி இருக்க, முதல் நாள் முதல் இரவு இருக்க, எதுவும் வேண்டாம் என்று உதறிவிட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு அந்த நல்ல பழக்கங்களோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு முதல் நாள் இரவு ரூமுக்குள்ள தள்ளும் பொழுது பெரியவங்க கதவு சாத்துக்கு முன்னாடி இவன் கதவு சாத்திக்கிறான். பரக்கத்தா துவா ஓதி போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்குள்ளேயே இவங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, முந்திக்கிறாங்க. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. பெற்றோர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி தரக்கூடிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே குடும்ப தலைவராகவும் இருந்தார்கள், சமூகத்தினுடைய தலைவராகவும் இருந்தார்கள், சஹாபாக்களுக்கு முன்னோடியாகவும் இருந்தார்கள், சமுதாயத்தில் ஆர்வலராகவும் இருந்தார்கள். எல்லா ரோல்லையும் கலக்குனாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கட்டத்திற்கு மேல் முஹம்மது என்ற வார்த்தை தனிமையாக வருகிறவர்கள், நான் முஹம்மத், அயம் முஹம்மத் என்று தனிமையாக வருகிறவர் ரசூலுல்லாஹ் அங்கேயும் கலக்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனாக, ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி நபியாக, ஒரு அடியானாக எனக்கு என்று சில பழக்கங்கள் வேண்டும் அல்லவா? சமுதாயத்திற்கு நான் 1000 சொன்னாலும் எனக்கு என்று ஒரு சந்தோஷம் வேண்டும் அல்லவா? எனக்கு என்று ஒரு பழக்கம் வேண்டும் அல்லவா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தவற விடாமல் எல்லா நாளும் அல்லாஹ்விடத்திலே சில நல்ல பிரார்த்தனைகளை தொடர்ந்து கேட்டார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. அதுல வரக்கூடிய சில துஆக்கள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விடல. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுல் வல் புஹல் வல் ஹரம் அதாபுல் கப்ர். யா அல்லாஹ், என்னை கோழைத்தனம், கஞ்சத்தனம், கருமித்தனம், தள்ளாமை, கபருடைய வேதனை. அல்லாஹும்ம இன்னி, அன என்றால் எனக்கு என்று அர்த்தம். அனனா எனக்கு, நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் எல்லோருக்கும் கேட்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் தன்னையும் அல்லாஹ்விடத்தில் தனக்கென்று ஒரு பழக்கத்தை உருவாக்கியவர்கள். தனிமையில் தொழுதால், தனிமையில் இருக்கிற பொழுது தன்னை தனக்கென்று நற்பழக்கத்தை உருவாக்கியவர்கள். எனக்கு கஞ்சத்தனம் வேண்டாம், எனக்கு கருமித்தனம் வேண்டாம், எனக்கு தள்ளாமை ஏற்படக்கூடாது, நான் தள்ளாடக்கூடாது, வயதான காலத்தில் தடுமாறக்கூடாது, என்னுடைய கபர் வாழ்க்கை எனக்கு வேதனை தரக்கூடாது என்று தனக்கு என்று கேட்டார்கள். அப்படி கேட்பது நல்ல பழக்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்ட, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என் உள்ளத்தை நீ இறை அச்சமுடைய உள்ளமாக நீ ஆக்கு. எங்கள் உள்ளத்தை என்று பண்பையில கேட்கிற, என் உள்ளத்தை. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல தாங்க தக்வாவின் முழு உலகத்திற்கு கொடுக்கப்படுது. அந்த உள்ளத்திற்கு தக்வா தேவையா? தக்வாவுடைய பிறப்பிடமே உருவமே எம்பெருமானார் தான். அவர்கள் கேட்ட வார்த்தை ஆதி நஃப்ஸி தக்வாஹா, எனக்கு என் உள்ளத்திற்கு இறை அச்சத்தை கொடு என்றார்கள். நாம் கவனிக்க வேண்டியது, தனக்கு என்பதை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார்கள். தனக்கு என்ற பழக்கத்தை இந்த மண்ணிலே அவர்கள் பிரகடனம் படுத்துகிறார்கள். அடுத்து சொன்னார்கள், அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவன் நீதான், உன்னை தவிர யாரும் இல்லை. நீதான் பாதுகாவலன், நீதான் சிறந்த எஜமானன். புகழ வேண்டியதெல்லாம் புகழ்ந்தார்கள், தனக்கு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டார்கள். ஆக மொத்தத்தில் ரசூலுல்லாஹ் தனக்கு முஹம்மது என்று வருகிற பொழுது தனக்கான அந்த பழக்கங்களை ஒரு நாளும் விடவில்லை. எல்லா வேலையும் பார்ப்பார்கள், தனக்கு கேட்பதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அடுத்து அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய துஆக்களிலே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், எனக்கு பயன் இல்லாத கல்வியை விட்டு பாதுகாத்து. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏது பயன் இல்லாத கல்வி? ரசூலுல்லாஹ்வே எல்லாம் பலன் தானே. அவங்க சொல்றாங்க, கல்வியில பலனுள்ள கல்வி இருக்கு, பலனில்லாத கல்வியும் இருக்கு. பலனில்லாத கல்வி எனக்கு தந்துராத. பழக்கம், நல்ல பழக்கம் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். பயகம்பர் பெருமானார் கேட்டார்கள், ஒன்றும் இல்லாத, ஒன்றும் அறியாத நாம் எல்லாம் கேட்பதற்கு தவிக்கிறோம், யோசிக்கிறோம். அடுத்து கேட்டார்கள்,
வமின் கல்பில்லா யஹ்ஷா, என் உள்ளத்தை அச்சமுடைய உள்ளமாக, அச்சமற்ற உள்ளமாக ஆக்கிடாதே. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது பயப்படாம இருந்திருப்பாங்களா? அவங்க சொல்றாங்க, என் உள்ளத்தை பயமில்லாத உள்ளமா ஆக்கிறாத, பாதுகாப்பு தேடுறாங்க. வமின் நஃப்ஸில்லா, வமின் நஃப்ஸில்லா தஷ்பா, என் உள்ளத்தை திருப்தி அடையாத உள்ளமாகவும் ஆக்கிறாத. ரசூலுல்லாஹ் எது கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இங்க எல்லாம் முழு மலை எல்லா அளவுக்கு வந்தாலும் பத்தலம் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ என் உள்ளத்தை திருப்தி அடையாத உள்ளமாக ஆக்கிறாத. கடைசியாக சொன்னார்கள், வமின் தஅவத்தில்லாஹ் இஸ்தஜாப லஹா, என் துஆவை கபூலாக்காத துஆவாக ஆக்கிடாத. இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் எல்லா ரோலிலும் கலக்கினாலும் முஹம்மது என்று வருகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் தொடர்ந்து 13 விஷயங்களை கேட்டார் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடியாது. யா அல்லாஹ், சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், கருமித்தனம், தள்ளாமை, என் உள்ளத்தை சீராக்கு, சரியாக்கு, அச்சமுடையதாக ஆக்கு, அச்சமற்றதாக ஆக்கிடாத, பயனுள்ள கல்வியை கொடு, பயனில்லாத கல்வியை தந்துராத, திருப்தி அடையக்கூடிய உள்ளத்தை கொடு, திருப்தி அடையாத உள்ளத்தை தந்துராத, என் துவாக்களை ஏற்காத துவாவாக ஆக்கிடாத என்று அப்படிக்கற்ற வாழ்க்கை, பசுமையான வாழ்க்கை வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வால் இந்த உலகத்திலே 13 விஷயங்கள் கேட்க முடிந்தது என்றால், பாவங்களே வாழ்க்கையாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏன் கேட்கக்கூடாது? நாம் என்ன அவுலியாக்களா, இறைநேசர்களா, நபிமாருடைய வாரிசுகளா? சாதாரண முஸ்லிம்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கலிமாவை மட்டும் சுமந்துட்டு இருக்கிற முஸ்லிம்கள், அது ஒரு தகுதி போதுமா? அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் நமக்கென்று சில நல்ல துஆக்களை தொடர்ச்சியாக கேட்கணும். அப்படி கேட்பதுதான் இந்த தலைப்பினுடைய மைய கருத்து. நமது பழக்கங்கள் தகுதி பெறட்டும். அந்த பழக்கங்கள் உதவியாக இருக்கட்டும், உபதேசங்களாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்களுக்கு உபகாரங்களாக இருக்கட்டும், பொருளால், சிந்தனையால், உடலால், தன்னால் என்ன முடியுமோ, சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் ஒரு முஸ்லிமாகிய நான் என் வாழ்வின் நல்ல பழக்கங்களோடு நான் வாழுவேன் என்ற அந்த உறுதி நமக்கு வரணும். நாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே பிறந்தவராக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறந்த நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், மாறுகட்டி கொண்டு சொல்ல வேண்டிய நாங்கள் எல்லாம் உம்மத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உம்மத்து சொல்ல வேண்டிய நாம். நேற்று சோசியல் மீடியால விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா போட்டு, எங்க தளபதி 7 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 70 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த படத்தை ஹிட் அடிக்காம விட மாட்டோம், செருப்பால தான் அடிக்கணும். எங்கள் தளபதி, அவருக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம். இதுக்கு எதுக்கு புர்கா? இந்த பேட்டிக்கு எதுக்கு புர்கா? தேவையில்லையே. நீ வெக்கத்தை விட்டுட்ட, ஈமான விட்டுட்ட, எல்லாத்தையும் விட்டுட்ட, புர்கா வேறதுக்கு ஒரு கேடு? அதை ஓரமா கட்டி வச்சுட்டு பேட்டி கூட ஒன்னு யாரு கேட்க போறா? இங்க கேள்வியே இஸ்லாத்தின் அடையாளங்களோடு நல்ல பழக்கங்களை கொண்டு வாழுங்க. இஸ்லாத்தின் அடையாளங்களோடு வாழ்ந்துகிட்டு நல்ல பழக்கங்கள் இல்லைன்னா அந்த அடையாளங்கள் எதற்கு? சொல்லுவாங்களே, தாடி வச்சு ஊரை ஏமாத்துறாங்க, சும்மாவா சொல்றாங்க? சில வார்த்தைகள் அனுபவித்ததால் தான் சொல்லப்படுகிறது. தளபதி என்ன செய்தார்? சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வாரா? நரகத்தை தடுத்து காப்பாற்றுவாரா? அவரும் சேர்த்துதான் தவிக்கணும். அவருக்கும் சேர்ந்த ரசூலுல்லாஹ் போராடுவாங்க. மெஹராஜிற்கு போன நபிகள் நாயகத்தை பெருமைப்படுத்த தெரியாத இந்த உம்மத், சக்கராத்துடைய வேலையிலே என் சக்கராத்திலே என் உம்மத்துடைய சக்கராத்தையும் சேர்த்து விடுங்கள் சொன்ன நபிகள் நாயகம், அவர்கள் பெருமைப்படுத்தி பேச தெரியாத உம்மத், எல்லா காலங்களும் யா உம்மத்தி என்று சொன்ன நபிகள் நாயகம் அவருடைய உம்மத், ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டிய நாம், ரசூலுல்லாஹ்வை பெருமை பாராட்ட வேண்டிய நாம், இஸ்லாத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய நாம், இஸ்லாமியர்களுக்கே மாற்றார்களுக்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாம், பலதரப்பட்ட மக்கள் திரையரங்குகளில படம் பார்க்க போனால் போகட்டும், ஒரு இஸ்லாமிய பெண்ணாக நீ ஏன் போக வேண்டும்? உனக்கு எதற்கு களிமா, ஈமான், புர்கா, இஸ்லாம்?
யாரை ஏமாற்ற? ஒரு பெண் என்பவள் பெண் அல்ல, ஒரு யுகம், ஒரு பரம்பரை, ஒரு பாரம்பரியம், ஒரு காந்தார் என்பதாக சொல்லுவார்கள். உன்னோடு முடிவதல்ல, உனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சீதேவியா இருக்க வேண்டிய நீயே மூதேவியா இருந்தா உனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? பாந்தவர்களே, இதைத்தான் ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இதா லபிஸ்து வைதா தவதஅது. நீங்க ஆடை உடுத்துறீங்களா, ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு செய்றீங்களா, எல்லா ஊருக்குள்ளேயும் ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஃபப்தஉ, நீங்கள் ஆரம்பியுங்கள், பியமானிக்கும், எந்த காரியமா இருந்தாலும் ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுல நிறைய பேர், ஏன் இடது கையில பணம் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? இடது கை வெட்டி போடுறவா? இந்த வேக்கியானம்லாம் அல்லாட்ட பேச முடியுமா? போய் ஏன் அல்லா ரெண்டு கை கொடுத்தா ஒரு கையோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே? இது சபை தான், சொல்ல கூச்சமா இருக்கு. பைத்துல் ஹலா, மலம் ஜலம் கழிச்சிட்டு ரைட்ல சுத்தம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க, வாய்ப்பு வரமா? மலம் ஜலம் கழித்து விட்டு வலது கையால் நாம் தலையில நின்றால் நம்மளால சுத்தம் செய்ய முடியாது. அது அல்லாஹ் ஏற்படுத்திய அமைப்பு. இப்படித்தான் அமர வேண்டும், இப்படித்தான் மலம் ஜலம் கழிக்க வேண்டும், அதை இப்படித்தான் சுத்தம். அதற்கு இடது கை தான் அவசியம், அதுக்கு வலது கை தானா? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவ்வளவு தூரம் சிந்திக்காத இந்த உம்மத் எங்க ரசூலுல்லாஹ்வை சிந்திக்க போகிறது? அன்பார்ந்தவர்களே, நமது பழக்க வழக்கங்கள் தகுதி பெற்றதாக மாற வேண்டும். அப்படி தகுதி பெற்றதாக மாறிவிட்டால் அந்த பழக்க வழக்கங்கள் அல்லாஹ் அந்த பழக்கத்தோடு நம்மளை உயர்த்துவான். ஒரு நாளைக்கு பள்ளிவாசல் எதுக்கு 5 வேளை பார்க்க சொல்றாங்க? ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. வேலை இல்லாமையா ஒரு மோதினாரையும் அகர்த்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டாடி பிள்ளை இல்லையா? அவங்களுக்கு உலக ஆசபாசம் இல்லையா? மலையிலையும் வெயிலையும் காத்திலையும் புயல்லையும் ஏன் வரணும்? யாரும் வராவிட்டால் கேள்வி அல்ல, ஹஜ்ரத் மோதினார் வராவிட்டால் கேள்வி உண்டு, இன்றும் நாளை மறுமையிலும். ஃபஜர் நமக்கு ஏற்படுத்திய தொழுகை அல்ல, லுஹர் நமக்கான தொழுகை அல்ல, அஸர் நமக்கான தொழுகை அல்ல, மக்ரிப் நமக்கான தொழுகை அல்ல, இஷா மட்டும்தான் நமக்கான தொழுகை. ஃபஜர் நமக்கு கடமையாக்கப்பட்டது ஆதம் நபி தொழுததால் அது உம்மத்தே முஹம்மதியாக்கு கடமை. லுஹர் இப்ராஹிம் நபி தொழுததால் அது உம்மத்தே முஹம்மதியாக்கு கடமை. அஸர் உஸைர் நபி தொழுததால் அது உம்மத்தே முஹம்மதியாக்கு கடமை. மக்ரிப் தாவூத் நபி தொழுததால் அது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கடமை. இஷா உலகத்தில் எந்த நபியும் தொழவில்லை, எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. உம்மத்தே முஹம்மதியாவாகிய முஹம்மதுக்கு மாத்திரம்தான் இஷா என்ற வணக்கம் உலகத்திலே கொடுக்கப்பட்டது. யாரை இதுவரைக்கும் தொழுததே இல்லை என்ற அல்லாஹ். அதனால்தான் ஹதீஸ்ல வரும், இஷாவை தவழ்ந்தாவது போய் தொழுது கொள்ளுங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்களே, இஸ்திமாக்கல்ல, பயான்கள்ல, காலை ஃபிக்ர்ல சொல்லுவாங்க, ஃபஜ்ரையும் இஷாவை யார் தொழுதார்களோ முனாஃபிக் என்ற கோட்டையிலிருந்து வெளியே வந்து விடுவார். ஃபஜ்ரை இஷாவை தவற விடாது என்று சொல்லுவார்கள். இஷாவை தவழ்ந்தாவது தொழுது கொள்ளுங்க. அப்படி என்றால் என்ன? இஷா அவ்வளவு முக்கியமானது. எவ்வளவு முக்கியம்? உன் நபிக்கு கடமையான தொழுகை. அப்படிப்பட்ட ஃபர்லுகள் எல்லாம் இந்த உம்மத்திலே நமக்கு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம், அதில் இஷாவுக்கு முக்கியமான ஃபர்ல், உம்மத்தே முஹம்மதியக்கான ஃபர்ல். அந்த இஷாவை நிறைவேற்றுவதில் நாம் நல்ல பழக்கம் கொண்டவர்கள். நம்ம எத்தனை பேர் இஷா தொழுகிறோம்? ஃபேஸ்புக்கில் தான் இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் தான் இருக்கிறோம். என்னைக்காவது இஷா அஜர்த்து பக்ரா ஓதி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இப்போ என்னைக்காவது இஷாவில் அஜர்த்து ஆல் இம்ரான் ஓதி பார்த்துருக்கிறீங்க? அதெல்லாம் ரமலான் நடக்கும். அந்த ஆட்சிலையும் அதிசயமில்லை, மற்ற மாதத்தில் நடக்காது. நீங்கள் சப்பளம் கூட்டி அடித்து மேலே போட்டு தூக்கி கொடுத்தாலும் எந்த இமாமும் சொல்ல மாட்டாங்க. அல்லது மஹல்லா உள்ளவர்கள் எல்லாம் நாங்களும் நல்ல அன்பளிப்புகளை தருகிறோம், நீங்கள் இஷாவை நீட்டுங்கன்னாலும் தொழ வைக்க மாட்டாங்க. அந்த 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம் கூட உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை தனக்கு தான் என்று தெரியாமல் ஒரு கூட்டம் வெளியிலே தேவையில்லாத அரட்டைகளும் வீடுகளிலும் ஈடுபட்டிருக்கு சொன்னால் இது நல்ல பழக்கம் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம். ஐங்கால தொழுகை தொழுவது என்பது முன்னோர்கள் நபிமார்களுக்கு கடமை, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கடமை. அந்த வரிசையில் 5 வேளை தொழுகையை நாம தொடர்ந்து தொழுதால் அது நல்ல பழக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 5 வேளை தொழுவது வணக்கசாலி என்ற டைட்டில் கார்டு போட்டுக்கிறதுக்கு அல்ல,
அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான், நீ ஒரு ஆபீத். அந்த ஆபிதான பட்டத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தொழுகையாளியாக உருவாக வேண்டும். இன்றைக்கு சகஜமாகி போச்சு சமூகத்தில், ஒருவருக்கு ஒருவர் இப்படி பேசுகிறார். உன் பையன் ஓகேம்மா, சாப்பிட்றானாமே, தண்ணி சாப்பிட்றானாமே உன் அப்படின்னு பேசுகிறாங்க சகஜமாக. அதுக்கு அவர், என் பையனாவது பரவாயில்ல, தண்ணி தான் சாப்பிட்றான், உன் பையன் போதை ஊசி போட்டுக்கிறானாமே, போதைக்கு அடிமையாமே உன் பையன் சொல்லிக்கிறாங்க ஊர்ல. இப்படியா முஸ்லிம்கள் பேசிக்கணும்? ஆமா, உன் மாவ அங்க அவங்க கூட போயிட்டாங்களாமே, சகஜமா கேட்கிறாங்க. காதுமா இருந்த சமாச்சாரம்லாம் இன்றைக்கு பொது வெளியிலே மாற்று சகோதரர்கள் பேசுவதில்லை, முஸ்லிம்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பரவ விட்டதற்கு பேசுவதற்கு காரணம் என்ன? 7 வயதாக இருக்கிற பொழுது பெற்றோர் அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தல, விட்டுட்டாங்க. அதனால கல்யாண வீட்டுல மாப்பிள்ள அப்படியாமே, பொண்ணு இப்படியாமே, மௌத்து வீட்டுல இவர் இப்படிதான் மூத்தா போனாராமே, இந்த காரணம் தான் உடம்பு கெட்டு போச்சாமே. எதைய பத்தி யோசிக்காம நமக்குள் எங்கள் உஸ்தாது சொல்லுவார்கள், தேவையில்ல விஷயத்தை நோண்டாது. நாங்க மீண்டும் கேட்போம், ஏன் ஹஜ்ரத்? அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் நீ இப்படி உள்ள விட்டு இப்படி எழுப்பினா நல்லா இருக்கும், திரும்ப வச்சுனா நாருன்னுவாங்க. அந்த கதை தான். நம்மளை பத்தி நாம பேச 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 நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. 2 பேர் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். வாங்கியவர் ஏதோ வீடு கட்ட தோன்றினார், ஒரு புதையல். அல்லல்லா கொண்டு போய் வாங்கின வச்சு கொடுத்துட்டாரு. அவர் அல்லல்லா இது எனக்கு வேணாம், எவ்வளோ நல்லவங்க பாரு, இன்னைக்கு கவர்மெண்டா இருந்தா அது வக்ஃபுன்னு போட்டுருவோம், அல்லது இன்னைக்கு வியாபாரிகளா இருந்தா அமுக்க தவறா எடுத்துக்க வேணாம், மனிதனுடைய யதார்த்தத்தை சொல்றேன். ஆனால் அந்த 2 பேருமே எனக்கு வேணா உனக்கு வேணாம். நீதிபதியிட்ட போது அவர் கேட்டார், 2 பேருக்கும் பிள்ளைங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை, எனக்கு பொம்பளை பிள்ளை, வெத்தவருக்கு பொம்பளை பிள்ளை, வாங்கினவருக்கு ஆம்பளை பிள்ளை, 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அந்த புதையில அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, பிரச்சனை சார். நீங்கள் கவனிக்கணும், ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்ட போன அந்த வாங்கியவர்களுக்கு ஒரு அதிசயம், ஒரு ஜாக்பாட் அடிக்குது, அது எனக்கு சொந்தம் இல்லைன்னு 2 பேருமே போராடுறாங்க. அவ்வளவு நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அப்படியா? அதுதான் நல்ல பழக்கம். அந்த பழக்கம் தான் இன்னைக்கு அவங்கள பத்தி நாம பயான்கள்ல பேசிட்டு இருக்கிறோம். இமாம் கஸ்ஸாலி மக்ரிப் தொழு வைக்கிறாங்க, அவருடைய சகோதரர் அஹமது இமாம் அவரும் பின்னாடி தொழுகிறார். முதல் ரக்காயத்துல அல்லாஹ் வணங்கி தொழுகிறார், 2ஆம் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனம் போயிடுச்சு. இமாம் அஹமது 2ஆம் ரக்காயத்துல தொழுகையை விட்டுட்டு வெளியே போயிட்டார். அதெல்லாம் பார்க்கல, ஊர் பார்க்க அவரு பார்க்க அவரே வெளியே போயிட்டார். தாயார்கிட்ட போய் அண்ணனும் தம்பியும் கம்ப்ளைண்ட். தம்பி சொல்றார், அண்ணன் ஒழுங்கா தொலை வைக்கிறது, முதல் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய நினைப்பு, 2ஆம் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய நினைப்பு போயிட்டு இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. தாயார் கேட்டாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஞானம் அல்லாஹ் தந்தான். ஆமா, நீயே முதல் ரக்காயத்துல அல்லாஹ் வணங்குற, 2ஆம் ரக்காயத்துல அல்லாஹ் மறந்த. நான் தொழுகைக்கு வரும்போது மாதவிடாய் சட்டங்கள் எழுதி கொண்டிருந்தேன், 2ஆம் ரக்காயத்துல அது சம்பந்தமான சிந்தனைகள் வந்தது, அதனால் என் தொழுகை அல்லாஹ் அப்படி போயிட்டு வந்தான் போல. 2 பேருமே தப்பு பண்ணிருக்கிறீங்க என்று சொல்லி 2 பேரும் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்ய வச்சாங்க அந்த அம்மா. இப்படி எல்லாம் ஒரு குடும்பம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் கதவு திறந்து விடுறாங்க, அவன் போதைக்கு அடிமையா வந்தாலும் கதவு திறந்து விடுறாங்க. ஏன்னா அவன்கிட்ட இருந்து வருமானம் வருது, அவன்கிட்ட இருந்து காசு பணம் வருது. நீ எப்படியே குட்டிச்சோரா போ, எனக்கு என்ன, எனக்கு தேவையான இன்கமிங், நீ எப்படியே நாசமா போ என்ற குடும்பத்தில் உள்ள பெற்றோர் தான் இன்றைக்கு மஹல்லாக்களில் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இமாம் ஷாஃபி 4 இமாம் புரியுமா, ஒரு மசாலா கேட்டார். இமாம் ஷாஃபி, இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு கேள்வி கேளுங்களேன், தெரியலன்னாவும் எப்படியாவது பதில் சொல்லிடுவாங்க, ஏன்னா தன்மான பிரச்சனை. இப்போ எங்கிட்டே நீங்க ஒரு கேள்வி கேட்டால் நான் எப்படியா பதில் சொல்லிடுவேன், ஏன்னா அஜர்த்து சொல்லலைன்னா அவமானமாக போயிடும். இமாம் ஷாஃபி லா அதிரி, எனக்கு தெரியாதுன்றா. இவ்வளவு பெரிய இமாமா இருக்கிறீங்க, தெரியலன்றீங்க. இமாம் ஷாஃபி சொன்னார்கள், காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். மலக்குமார்களே அப்படித்தானே சொன்னாங்க, நான் எம்மா துறை என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நபியினுடைய நல்ல பழக்கங்களால் இன்றளவு உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 200 கோடி முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல ஈமான கொண்டு போனது யார்? யாருமே இல்லை. நம்ம அந்த பழக்கங்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் அது முஸ்லிம்களாக மாற்றி அமைத்தது.
இப்படி நாம நம்ம வாழ்க்கையில நல்ல பழக்கங்களுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு நல்ல பழக்கங்கள் என்பது இந்த உம்மத்துல இல்லாம போயிடுச்சு. நல்ல பழக்கங்கள் வரணுமா? ஃபஜர் தொழுது, அடுத்து லுஹர் அல்லாஹ் உங்களை தொழ வைப்பான், அல்லாஹ்வுக்காண்டி ஃபஜர் தொழுதான். லுஹர் தொழுங்க, அடுத்து அல்லாஹ் உங்களை அஸர் தொழ வைப்பான், அல்லாஹ்வுக்காண்டி தொழுதான். மகரிப தொழுங்க, அடுத்து உங்களை அல்லாஹ் இஷா தொழ வைப்பான். நீங்க ஃபஜ்ர வியாபார சிந்தனையோட தொழுதா, அடுத்த நாள் ஃபஜர் தான். நீங்க லுஹர் வீட்டு குடும்ப பிரச்சனையோட தொழுதா, அடுத்த நாள் லுஹர் தான். ஒரு வக்தை நிறைவேற்றுகிற பொழுது அல்லாஹ்வை தான் முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்து யாரை முன்னிறுத்தினால் அதோட அடுத்த நாள் ஃபஜர் தான். அது அன்பார்ந்தவர்களே, இப்படி நம் பழக்க வழக்கங்கள் நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தினமும் குரான் ஓதுங்க, ஓதத்தில் எடுத்து பாருங்க, நல்ல பழக்கம் குரான் பார்க்கறது. போனை ஒரு நாள் எவ்வளோ நேரம் டச் பண்றோம். அவன் புண்ணியவன் நல்லா இருக்கணும். டச் போன் ஏன் பேர் வச்சா தெரியல, டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டச் பண்ணாத நாள் என்னைக்காவது இருக்கா? தினம் காலை மேலே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நல்ல பழக்கம். முடிந்த அளவு தான தர்மங்கள், நல்ல பழக்கம். எல்லாவற்றுக்கும் மேல் இந்த அளவும் கூட டெல்லியில ஒரு பெரிய கூட்டம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் வீதியில தரையில இறங்கி சினிமாவுக்காக துடித்து கொண்டிருக்கு. அதுல வர்ற கேவலம் தான் அந்த விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நமது பழக்கங்களால் தான் அல்லாஹ் நம் தகுதிகளை உயர்த்துவான். நம் தகுதி உலகத்திலும் மன்னரிலும் மறுமையிலும் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையிலே அது அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படி கண்ணியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.